பெருமாள் சாமி ஐயா அவர்கள் திருமணத்தை பத்தி பேச வர்றாங்க. வருக வருக என வரவேற்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களுக்கு முதல்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இறைவனை வணங்கி இன்று குபேரகலச அறக்கட்டளை நடத்தும் 33வது கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னாடி உரையாற்றிய அத்தனை ஜோதிடர் அன்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று கலஸ்திர பாவம் என்பது சாபமா அல்லது சந்தோஷமா என்ற தலைப்பில் எனக்கு பேச தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒருவருடைய வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்னால், திருமணத்திற்கு பின்னால், அதாவது திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் என்று நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒரு பையனோ பொண்ணோ அவங்க திருமணத்திற்கு முன்னாடி கொஞ்சம் முன்கோபி, வீட்டில் சரியாக அடங்கிறது இல்லை, சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை, செலவாளி, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகளோட அந்த ஜாதகர் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த காலகட்டங்களில் என் பையன் எப்போவுமே அப்படித்தான், அதனால் எல்லாம் இருக்க சரியாக போயிடும் அப்படிங்கிற அந்த உணர்வில் அந்த ஜாதகருடைய தாய் தகப்பன் சொல்கிறது உண்டு. அதே மாதிரி பெண்ணும் அதே மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் தாய் தந்தையர்கள் அந்த பெண்ணை வந்து இதெல்லாம் போக போக சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது உண்டு. ஆக இது அதே மாதிரி நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி நடக்க போகிறது இல்லை. இந்த இரு ஜாதகங்களையும் நாம் இணைக்கும் போது இவர்கள் வந்து திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் போது இப்போ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு பலமான பிரச்சனைகள் உருவாகும். ஏன் அப்படின்னா விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற அந்த பழமொழிக்கேற்ப சிறுசிலிருந்தே குழந்தைகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறத சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஒரு பொண்ணு தன்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு குடி போனால் பொதுவாகவே பெண்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு 2 வாழ்க்கை. அப்போ போகிற இடத்துல எந்த மாதிரியெல்லாம் குடும்ப வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும், கணவன் அல்லது மாமனார் மாமியார் கூட பிறந்தவங்க அந்த மாதிரியெல்லாம் அவங்களுடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நடக்கிறதுக்கே பல காலம் ஆயிரும். ஆனால் நாம் அப்படித்தான், இது மாதிரி தான், எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் வருது. இதை நாம் பெரும்பாலும் இப்போ இந்த ஜாதக ரீதியாகவும் அல்லாமல் பெரும்பாலும் இப்போ நாம் வீடுகளில் நடக்கக்கூடிய சமாச்சாரத்தை இது மாதிரி பலன்களை நாம் அடிக்கடி பார்க்கறது உண்டு. சரி, அப்போது இது வந்து ஜாதக ரீதியாக ஒருத்தருடைய ஜாதகத்தை நல்ல முறையில் இணைக்கும் போது இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு அனுசரித்து போகக்கூடிய தன்மை வருமா அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. பொதுவாக கலஸ்திர பாவம் அப்படின்னாவே அது 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி அப்படின்னா அவர் 6க்கு போனாவே பிரச்சனைகள், சிக்கல்கள், விரயங்கள், கடன் தொல்லைகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து. நம்ம குடும்ப நாயத்தை வெளியில் பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அந்த குடும்பத்தில் நடக்கும்னு அர்த்தம் அந்த ஜாதக ரீதியாக. சரி, 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். அது அவமானம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது. அப்போ 7க்குடைய 8ஆம் இடத்துக்கு போனால் அந்த ஜாதகர்னால அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள், அவமானங்கள், நம்ம குடும்ப நாயத்தை வெளியில் பேசுகிற மாதிரி சில பேர் கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து இந்த மாதிரி அக்கப்போர்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகம் மூலிமா அங்கே காட்டுதுன்னு அர்த்தம். அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு போனால் இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயனசயன போகம் அப்படிங்கிறது. ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையில் முக்கியமாக வரக்கூடிய அந்த அயனசயன போகம் அப்படிங்கிறது தாம்பத்திய உறவை குறிக்கக்கூடிய அந்த பாவம் 2 பேர்த்துக்கும் ஒத்து போகணும். அல்லாத பட்சத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு இணைவு கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறத அங்கே காட்டுது. அப்போது நாம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அந்த ஜாதகத்தை துல்லியமாக ஆய்வு செய்து ஜாதகருடைய இப்போ ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் இது மாதிரி ஏதாவது தவறுகள் இருந்தால், அல்லது ஜாதக ரீதியாக 7ஆம் இடத்து அதிபதி பலவீனமாக இருந்தால் பையனுடைய ஜாதகத்தை பலமான ஜாதகமாக பார்த்து நாம் கண்டிப்பாக இணைக்கணும். பையனுடைய ஜாதகம்
பலமாக இருந்தால், பொண்ணுடைய ஜாதகம் பலவீனமாக இருந்தாலும் தவறு கிடையாது. அப்போ ஒரு ஜாதகம் கண்டிப்பாக தவறு இருந்தாலும், அதாவது பலவீனமாக இருந்தாலும், இன்னொரு ஜாதகம் பலமாக சேர்த்துக்கூடிய அந்த ஜாதகத்தினுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை ஏன் சொல்கிறோம்னா, சாதாரணமாக ஒரு தண்ணி பிடிக்கக்கூடிய குடம், பிளாஸ்டிக் குடம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடத்தை வாங்கணும்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக இவங்க முன்னுரிமை கொடுத்து திருப்பி திருப்பி பார்த்து அதை விலை பேசி வாங்குறாங்க. அது ஒரு நிறைய ஒரு குடம் தண்ணியோட கீழே விழுந்தா டக்குன்னு போயிடும். ஆனால் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் ஒரு பையனுடைய அல்லது பொண்ணுனுடைய திருமண வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல இப்போ நடக்கக்கூடிய சமாச்சாரம் என்னன்னா, திருமணத்திற்கு 10 பொருத்தம் இருந்தால் போதும், 12க்கு 8 பொருத்தம் இருந்தால் போதும், 7 பொருத்தம் இருந்தால் போதுங்கன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்காங்க. பொதுவாக திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல 10 பொருத்தம் 7 பொருத்தம் முக்கியமான பொருத்தங்கள் இருக்குது அப்படின்னா நாம் அதை ஓகே சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக அது இருக்காது, செய்யக்கூடாது. இப்போ நாம் செய்கிறது என்னென்னா, ஜாதக ரீதியான பலன்கள் இவங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத நாம் ஒரு ஆய்வு செஞ்சு தான் அந்த ஜாதகத்தை நாம் இணைக்கணும். இப்போது லக்னம் அப்படின்னு எடுத்தாவே, இப்போது கணவனுடைய லக்னம் நல்லா இருந்தால் அவர் படிப்படியான முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதகம்னு அர்த்தம். வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை வர்றது தானே, ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய மனோபாவம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் லக்ன வலிமை இருந்தால். அப்போ ஒருத்தருடைய லக்ன வலிமை அருமையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த ஜாதகத்தை நாம் முதல்ல தேர்வு செய்யணும். 2ஆம் இடம் தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்கிறது. ஒருத்தர் வாக்குஸ்தானத்தில் நல்லவரா, காசு தனம் சம்பாதிப்பவரா, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையனா அல்லது பொண்ணா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ 2 பேர்த்துக்கு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிறது கெட்டு போச்சுன்னா இந்த 2ஐயும் சேர்த்து வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் வரும்? 8 பொருத்தம் இருக்குது 10 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த பொருத்தமே போதுமானதா அப்படிங்கிறதுனா அப்படி இல்லை. அப்போது இந்த குடும்பஸ்தானம் 2 பேர்த்துக்கும் ஒத்து போகணும். அதில் ஒரு ஜாதகம் பலமாக இருந்தாலும் ஒரு ஜாதகம் மத்தியமமாக இருந்தாலும் சேர்த்தலாம். சுகஸ்தானம், இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய சுகஸ்தானம். சுகஸ்தானம் கணவன் மனைவி அனுபவிக்கக்கூடிய சுகம், இடம் வாங்கிறதோ, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி தாயாரை குறிக்கக்கூடியது, இது எல்லாமே 4ஆம் இடம் சொல்லக்கூடியது. இந்த 4ஆம் இடம் 2 பேர்த்துக்கும் கண்டிப்பாக கெட்டு போயிருக்கக்கூடாது. இதில் 4ஆம் இடம் சுகஸ்தானம் 2 பேர்த்துக்கும் கெட்டு போயிருந்து மற்ற பொருத்தங்கள் நல்லா இருந்தாலும் பிரச்சனைகள் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம், அது ஒழுக்கஸ்தானமும் கூட. அப்போது இதில் ஏதோ ஒன்று மத்தியமாக இருந்து ஒன்று அருமையாக இருந்தால் இவங்களுக்கு வீடு வாசல் இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போயிடுவாங்க. அப்படிங்கிறத பார்த்து தான் எந்த ஜாதகம் பலம் அல்லது பலவீனம் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற அந்த அறிவுரையும் சொல்லித்தான் ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து கொடுக்கணும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம், இந்த 5ஆம் இடம்ங்கிறது தான் குழந்தை பாக்கியம். ஒருத்தருக்கு 10 பொருத்தம் இருக்குது, ஆனாலும் அந்த ஜாதகம் ரிஜெக்ட் ஆகுது. ஒருத்தர் கேட்குறாரு, எப்படி 10 பொருத்தம் இருக்கிற ஜாதகத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. 10 பொருத்தம் இருக்குது, ஜாதக பொருத்தம் இருக்கா? இல்லை. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போது இந்த 5ஆம் இடம் 5ல் வந்து பாவகரங்கள் இருந்து 5 கூடையவன் போய் நீச்சமோ அஸ்தங்கமோ, அதாவது 6, 8, 12 மறைவோ வக்கரமோ ஆனால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது புத்திரத்தை கொடுக்கக்கூடியது 5க்கு 5 9ஆம் இடம் இருக்கிறதுலையே மகாலட்சுமி ஸ்தானம் பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த ஸ்தானமும் அவங்களுக்கு கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்தது குழந்தைய யார் கொடுக்கணும்னா குரு பகவான் கொடுக்கணும். இப்போ குரு பகவானும் அதே மாதிரி பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு 10 பொருத்தம் இருக்கிறதுனாலயே அந்த ஜாதகத்தோட அந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. அப்போது இருவர் ஜாதகத்திலையும் கண்டிப்பாக ஜாதக ரீதியாக இது நல்லா இருக்கா இல்லையா, ஏன்னா இவங்க 2 பேர்த்து இதை இணைச்சா குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால இவங்களுக்குள்ள பிரிவுகள் பிரச்சனைகள் டைவர்ஸ் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. அப்போது இந்த கடன் நோய் சத்துருங்கிறது 6ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்காரா இல்லையா. இப்போ ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சதையுமே கல்யாணத்துக்கு முதல்ல பையன் நல்லா தான் இருந்தான் அல்லது பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு,
கல்யாணத்துக்கு பின்னாடி எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை, இப்போ சீக்காளி ஆயிட்டாங்கங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறது உண்டு. அப்போது அந்த நோய் ஸ்தானம், ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம் எந்த மாதிரியெல்லாம் 2 பேர்த்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக பார்த்து தான் நாம் ஜாதகத்தை கொடுக்கணும், பொருத்தணும். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி 7ஆம் இடம் ஒரு ஆளுக்கு நல்லா பலமாக இருக்கணும். அது 2 பேர்த்துக்கு பலமாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை அருமையான குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். அவங்க 2 பேரும் இணைஞ்சு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நல்ல அதாவது புத்திர பலமாக இருக்கக்கூடிய குழந்தையா அவங்க இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது 8ஆம் இடத்தை பார்க்குறோம். திருமண வாழ்க்கைன்னு சொன்னாவே கலஸ்திரஸ்தானத்தோட முடிய போகிற சமாச்சாரம் இல்லை. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது 2 பேர்த்தினுடைய ஆயுள், மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு மாங்கல்ய பலம் இருந்தால் தானே அடுத்த சமாச்சாரம் எல்லாம் நடக்கும். அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது 2 ஜாதகத்தையும் பார்த்ததையுமே 8ஆம் இடம் நல்லா இருக்கா, ஆயுள் பலமாக இருக்காங்களா, இவங்க 2 பேர்த்துக்கு தீர்க்க ஆயுள் உண்டா அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு பண்ணிடணும். இதில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதை உடனே கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி விடுவேதை நாம் அங்கே ஜாதகத்தினுடைய சொல்லிடணும். சரிங்களா? இப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறத சொல்லும்போது இன்னொன்னையும் நாம் பேசிடலாம். ஒரு ஜாதகத்தில் திசா புத்திகள் கணக்கீடு செய்யும்போது ஒரு பொண்ணனுடைய ஜாதகத்தில் ஒரு 6, 8, 12 கூடிய திசையோ புத்தியோ நடக்கும்போது பையனுக்கு அதே மாதிரி 6, 8, 12 கூடிய திசைகள் நடந்தால் கண்டிப்பாக அதை 2ஐயும் சேர்த்தக்கூடாது. ஏன்னா இந்த 6, 8, 12ங்கிறதே குடும்ப வாழ்க்கையில் பிரிவுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், விரயங்கள், தகராறுகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இப்படி அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. ஒருத்தருடைய ஜாதகம் பலமாக இருந்து மாறி நடந்தால் இன்னொருத்தரை அதில் ஜாயிண்ட் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனைகள் வராது. ஒருத்தருக்கு நோயே வருதுன்னா இன்னொருத்தர் ஆரோக்கியம் இருந்தால் ஒரு தண்ணியாவது மோந்து கொடுக்கலாமே, ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகலாமே. அப்போ அந்த 8ஆம் இடம் பலமாக இருக்கணும், 6ஆம் இடமும் பலமாக தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து தான் பண்ணணும். பொதுவாக திருமண பொருத்தம் அப்படின்னாவே நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து உடனே அது இந்த அளவுக்கு பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி உடனே அதை பொருத்தம் அப்படிங்கிறத அளவில் எழுதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா இதில். இப்போ திருமண பொருத்தம், திருமணத்தை பற்றி பேசும்போது சுக்கிரனை பற்றி இந்த இடத்துல நாம் சொல்லி ஆகணும். சுக்கிரன் தான் 2 பேர்த்துக்குமே கலஸ்திரக்காரகன். சுக்கிரன் ஒருத்தருக்கு மறைவு ஸ்தானத்துக்கோ வக்கரமோ நீச்சமோ பாவி பாதகாதிபதி மாரகாதிபதியுடைய சேர்க்கையிலையோ இருந்தால் கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியதை சேர்த்தக்கூடாது. அது சேர்த்துனா 2 பேர்த்துக்குள்ள கண்டிப்பாக ஒற்றுமைகள் வராது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கலஸ்திர காரகன் அப்படிங்கிறதுனால சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் கண்டிப்பாக நீச்சம் ஆகிடக்கூடாது. ஏன்னா அவர் விந்து அணுக்களை சொல்லக்கூடியவர் தான் அந்த சுக்கிரன். ஆனால் அது அஸ்தங்கம் அல்லது நீச்சம் ஆகியிருந்தால் அந்த பையனுக்கு அதுக்குண்டான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிற்பாடு தான் ஜாதகர் ஒரு திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இல்லாமல் மறைச்சோ அல்லது தெரியாமையோ பண்ணால் குடும்ப வாழ்க்கையில் 2 பேர்த்துக்குள்ள கண்டிப்பாக ஒத்துமைகள் வராது. கலஸ்திரம் அப்படின்னு எடுத்தால் கலஸ்திரத்தில் அதாவது திருமண வாழ்க்கையில் இருதார தோஷம் அப்படிங்கிறது ஒரு தோஷம் இருக்குது. இந்த 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல போய் சம்பந்தப்பட்டால் அல்லது 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு சம்பந்தப்பட்டால் இதுக்கு பேர் இருதார தோஷ அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் 2 தார தோஷம் இருக்குது அப்படிங்கிறது இருந்தால் அடுத்தது இன்னொரு ஜாதகத்துக்கு அதே மாதிரி இருந்தால் அது 10 பொருத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. இருவருடைய மன வாழ்க்கையில் முறிவு கண்டிப்பாக வரும். அப்போது அந்த 7ஆம் இடத்து அதிபதி கெட்டு 11ஆம் இடத்து அதிபதி பலமாக இருந்தால் அது 2 தார தோஷம் அப்படிங்கிறது ஆக மொத்தத்தில் திருமணம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்தாலும் கூட நட்சத்திர பொருத்தம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நாம் அதை எடுத்து பலனை சொல்லிடக்கூடாது. அப்போது ஜாதக பொருத்தம் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதாகவும் அமையாது. சரிங்களா? அதனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது இன்னொரு தோஷம் இருக்குது. இது திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக தடைப்படும், லேட் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி விற்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள இந்த ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் கண்டிப்பாக அடங்கக்கூடாது. அப்படி அடங்கும்போது அது ஒருவருக்கு அந்த
ராகு கேதுக்குள்ள அடைவு இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு மாற்று ஜாதகத்தை ஏற்பாடு பண்ணால் அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது. 2 பேர்த்துக்கு அதே மாதிரி காலசர்ப்ப தோஷம் இருக்கக்கூடிய அந்த ஜாதகமாக அமைஞ்சிருச்சுன்னா திருமண வாழ்க்கையில் அவங்க லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிட்டு, எந்த ஒரு குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. ஆனால் அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் திருமண பந்தம் அப்படிங்கிற அந்த பந்தத்துக்குள்ளே நுழையும் போது தான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிட்டு, இந்த திருமண பந்தத்தை பற்றி பேச எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, என்னுடைய செல் நம்பர் எஸ் பெருமாள் சாமி, கமலம் ஜோதிட நிலையம், கணக்கம்பாளையம், 9791265224. நான் ஜோதிடத்துறையில் ஒரு 28 வருஷமாக இதில் தான், இந்த துறையில் தான் முக்கியமாக இருந்துகிட்ருக்கேன். இதில் எனக்கு வாஸ்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 28-30 வருஷமாக வாஸ்து துறையில் நான் இருக்கேன். ஜாதகம், அதாவது ஜோதிடம், திருமண பொருத்தம், வாஸ்து, எண்கணிதம், இந்த மாதிரி எந்த விதமான ஆய்வுகள் தேவைனாலும் என்னை நீங்கள் தாராளமாக அணுகலாம். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக பேசிய பெருமாள் சாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பால முருகேசன் சார் அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார்.